மக்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கோவிலில் தரிசனம் சீக்கிரமாக பார்க்க முடியுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டவங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க இன்றைக்கி. ஆல்ரெடி நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தாங்க வந்தோம். லக்கேஜ்லாம் இருந்துச்சுங்க. அதை நாங்கள் அந்த லக்கேஜ் வைக்கிற ப்ளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்த நேரம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டோங்க. ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அங்கே தலையில் தெளிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு சாமி தரிசனத்துக்கு போகலான்ட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கம்மியான கூட்டம் தான் தெரிஞ்சிச்சு எங்கே பார்த்தாலுமே. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்திருக்குறோங்க. வந்தப்போ பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் தான் வெயிட் பண்ணி நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 hours இல்லை 4 hours கூட ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு. இப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியலங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த டைம் ஃப்ரீ க்யூவில் தாங்க போனோம். இங்கே என்டர் ஆனதுமே ஒரு வெயிட்டிங் ஹால் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோங்க. முன்னாடி ஃப்ரீயாக இருக்கிறதுனால எங்கள் பாப்பா தான் ஓடிட்டுருக்குறா. அங்கேருந்து நாங்கள் போயிட்டுருக்கும்போது சைடில் பார்த்திங்கனாக்கா அந்த கோபுரம் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்திங்கனாக்கா அந்த கடலுமே அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க. நல்ல மதிய டைம் நல்லா வெயிலாக இருந்தாலுமே அந்த பிளேஸில் நம்ம போகும்போது நல்லா காற்றடிச்சிது. அது கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி போனதும் ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்துச்சுங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் போல் நாங்கள் வெயிட் பண்ணோங்க. அந்த பிளேஸில் பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்கங்க. ஆல்ரெடி நம்ம ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்ததுனால நாங்கள் ஒரு பிளேட் மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். அந்த இடத்துலேருந்து இறங்கி போன உடனே கோவில் என்ட்ரன்ஸ் வந்துடுதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நாங்கள் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோங்க. ரொம்பவே சீக்கிரமான தரிசனம் இந்த டைம் தான் எங்களுக்கு கிடச்சிதுங்க. ரொம்பவே சீக்கிரமாக பார்த்தாச்சு. ஃப்ரீயாக இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. உண்மையாக சொல்லணுன்னாவே ரொம்ப சூப்பரான தரிசனங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். எப்போ வந்தாலுமே நாங்கள் 100 ரூபா க்யூவில் தாங்க போவோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக தரிசனம் பண்ணிடலாம், சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துடலான்றதுக்காக அதை தான் நாங்கள் எப்போதுமே சூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கோவிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை உண்மையாக நாங்கள் நேரில் போய் உணர்ந்திருக்கோம் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இப்போ நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரீ க்யூவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அந்த சீனியர் சிட்டிசன் குழந்தைங்க போகிற க்யூ அதுலேயுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியில் சுற்றி வரும்போது அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. எங்கள் பாப்பா ஃபோட்டோ கூட நிற்காமல் கால் சுடுதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
அடுத்தது நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துருக்கோங்க. இங்கே கவுண்டரில் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணி தாங்க சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.